ஓம் சாந்தி. 22/12/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா, ரிவைஸ் டேட் 17/3/2003, மதுபன். முரளியின் தலைப்பு: சதா தன்னுடைய சுய மரியாதையில் இருங்கள், மரியாதை கொடுங்கள், அனைவருடைய உதவியாளர் ஆகுங்கள், மேலும் சக்திசாலியாக ஆக்குங்கள். இன்று பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல் பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியில் பாக்கியத்தின் 3 ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்று பரமாத்மா பாலனை அடையும் பாக்கியவான் என்ற ரேகை, இரண்டாவது சத்தியமான ஆசிரியரின் உயர்ந்த படிப்பை அடையும் பாக்கியவான் என்ற ரேகை, மூன்றாவது ஸ்ரீமத்தினுடைய ஜொலித்து கொண்டிருக்கும் ரேகை. நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளினுடைய நெற்றியின் நடுவில் 3 ரேகைகளும் மிகவும் நன்றாக ஜொலித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் கூட உங்களுடைய 3 பாக்கியத்தின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? எப்பொழுது பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல் குழந்தைகளாகிய உங்களுடைய தந்தையாக இருக்கிறாரோ, அப்பொழுது இந்த உயர்ந்த பாக்கியம் உங்களை தவிர வேறு யாருக்கு இருக்க முடியும்? உலகத்தில் அநேக கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கோடிக்கணக்கானவர்களில் 6 லட்சம் குடும்பங்கள் ஞானத்தில் இருக்கிறார்கள். எவ்வளவு குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். கோடியில் சிலராக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? பொதுவாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த 3 விஷயங்கள், அதாவது பாலனை, படிப்பு மற்றும் உயர்ந்த வழி, இந்த 3மே அவசியமானதாக இருக்கிறது. ஆனால் இந்த பரமாத்மா பாலனை மற்றும் தேவாத்மாக்களின் அல்லது மனித ஆத்மாக்களின் வழி, பாலனை, படிப்பில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. இது 3மே எல்லாருக்குமே தேவைதான், கிடைச்சிட்டும் இருக்கு. ஆனால் தேவதைகளுடைய பாலனைக்கும் மனிதர்களுடைய பாலனைக்கும் பரமாத்மாவுடைய பாலனைக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கு அப்படின்றார். ஆக இவ்வளவு உயர்ந்த பாக்கியம் சங்கல்பத்தில் கூட இருந்ததில்லை. ஆனால் இப்பொழுது ஒவ்வொருவருடைய உள்ளமும் அடைந்து விட்டேன் என்று பாடிக்கொண்டிருக்கிறது. அடைந்து விட்டீர்களா அல்லது அடைய வேண்டுமா? என்ன சொல்வீர்கள்? அடைந்து விட்டீர்கள் அல்லவா? தந்தையும் அப்படிப்பட்ட குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். குழந்தைகள் ஆஹா பாபா ஆஹா என்று சொல்கிறார்கள். மேலும் தந்தை ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று கூறுகிறார். அவ்வளவுதான். இந்த பாக்கியத்தை நினைவில் மட்டும் வைத்திருந்தால் போதாது, சதா அந்த நினைவின் சொரூபமாக இருக்க வேண்டும். நிறைய குழந்தைகள் யோசிப்பதோ மிகவும் நன்றாக யோசிக்கிறார்கள். ஆனால் யோசனை ஸ்வரூபம் ஆகக்கூடாது, நினைவு ஸ்வரூபம் ஆக வேண்டும். அதாவது உங்களுடைய பாக்கியத்தினுடைய நினைவு உங்களுக்கு இருக்கு. ஆஹா பாபா ஆஹா அப்படின்னு சொல்றீங்க, அதை பற்றி யோசனையும் செய்றீங்க. அது போதாது. நினைவிருந்தால் மட்டும் போதாது, நினைவின் ஸ்வரூபமாக இருக்க வேண்டும் அப்படின்றார். அப்பப்போ நினைக்கிறோம், அந்த மாதிரி நினைத்தால் போதாது, நிரந்தரமாக நினைவின் ஸ்வரூபமாக இருக்கணும். நினைவு ஸ்வரூபம்தான் சக்திசாலி ஸ்வரூபம் ஆகும். யோசனை ஸ்வரூபம் சக்திசாலி ஸ்வரூபம் அல்ல. அதாவது அப்பப்போ நினைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது சக்திசாலி ஸ்வரூபம் இல்லை. நினைக்கிற நேரத்துல சக்திசாலியாக இருப்பீங்க, சந்தேகம் இல்லை. ஆனால் நினைவு ஸ்வரூபம்தான் சக்திசாலி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றார். நினைவு செய்கிறோம் அப்படின்னா சில நேரத்தில் செய்கிறோம், செய்யும் போது சக்திசாலியாக இருப்போம். அந்த நினைவு இல்லை
அப்படின்னா சக்திசாலி நிலையும் இருக்காது. அதனால நினைவு ஸ்வரூபத்துல இருந்தீங்கன்னா சக்திசாலி ஸ்வரூபத்துல இருப்பீங்க அப்படின்றார். பாப்தாதா குழந்தைகளின் விதவிதமான லீலைகளை பார்த்து புன்முறுவல் செய்து கொண்டே இருக்கிறார். சிலர் இதை பற்றி யோசிக்கிறார்கள், அதாவது யோசனை சொரூபமாக இருக்கிறார்கள், நினைவு சொரூபமாக சதா இருப்பதில்லை. சில நேரங்களில் யோசனை சொரூபம், சில நேரங்களில் நினைவு சொரூபம். யார் நினைவு சொரூபமாக இருப்பார்களோ அவர்கள் நிரந்தர இயல்பான சொரூபத்தில் இருப்பார்கள். அதாவது நினைவு சொரூபம் அப்படின்னா நிரந்தரமாகவே நேச்சுரலாகவே அந்த சொரூபத்தில் இருப்பாங்க. யார் யோசனை சொரூபத்தில் இருப்பார்களோ அவர்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. நிரந்தரமான நேச்சுரல் சொரூபம் இல்லை அப்படின்னா முயற்சி செய்து உழைத்து அந்த நிலையில இருக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா? இந்த சங்கம யுகம் உழைப்பதற்கான யுகம் அல்ல, அனைத்து பிராப்திகளினுடைய அனுபவங்களுக்கான யுகமாகும். 2 யுகங்கள் உழைச்சிங்க. இப்போ பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய தந்தையே கிடைச்சிருக்கிறார் அப்படின்னா இது உழைப்பதற்கான யுகம் அல்ல, சர்வ பிராப்திகளை அனுபவம் செய்வதற்கான யுகம் அப்படின்றார். அனுபவங்களுக்கான யுகம். 63 பிறவிகள் உழைத்தீர்கள், ஆனால் இப்பொழுது இது உழைப்பிற்கான பலனை அடைவதற்கான யுகம், அதாவது பலனை அடைவதற்கான நேரம் ஆகும். எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். 63 பிறவிகள் உழைச்சிங்க, இப்போ அதற்கான அந்த உழைப்பிற்கான பலனை அடையக்கூடிய நேரம். ஆகையால இப்போ உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார். அனைத்து பிராப்திகளினுடைய அனுபவத்துல இருக்கணும். பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். தேக அபிமானத்தின் நினைவில் இருப்பதற்கு ஏதாவது உழைப்பு செய்தீர்களா என்ன? நான் இன்னார் நான் இன்னார் என்று இந்த உழைப்பு செய்தீர்களா? அதாவது பாபா எவ்வளோ பாலிஷ்டா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இவ்வளோ காலமா நீங்க தேக அபிமானத்துல இருந்தீங்களே, அந்த தேக அபிமானத்தினுடைய நினைவுகள்ல இருக்கிறதுக்கு ஏதாவது உழைச்சிங்களா? நான் இன்னாரு நான் இன்னாருன்னு ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? நான் யாரு, நான் எப்படி இருக்கிறேன், நான் எந்த பதவியில இருக்கிறேன், எனக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு நீங்க ஏதாவது அந்த நிலையில இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? இயல்பாகவே அது வந்துடுது. நேச்சுரல் தேகாபிமானத்துல தானே இருந்தீங்க. நேச்சுரலாக, அதாவது இயற்கையாகவே இருந்ததல்லவா? தேக அபிமானம் நேச்சராகி விட்டதல்லவா? அதாவது இயல்பான சுபாவம் ஆகிவிட்டதல்லவா? எந்த அளவிற்கு உறுதியான சுபாவம் ஆகிவிட்டிருக்கிறது என்றால் அது இப்பொழுதும் கூட சில நேரங்களில் நிறைய குழந்தைகளை ஆத்மா அபிமானி ஆக வேண்டிய சமயத்தில் தேக உணர்வானது தன் பக்கம் கவர்ந்திழுத்து விடுகிறது. நான் ஆத்மா என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேக உணர்வு எப்படி நேச்சுரலாக இருந்திருக்கிறது என்றால் அடிக்கடி விரும்பாமலேயே நினைக்காமலேயே தேக பற்றில் வந்து விடுகிறார்கள். அதாவது அந்த தேக அபிமானம் எந்த அளவிற்கு நேச்சுரலாக இருந்திருக்கு அப்படின்னா, இப்போ என்னதான் பிராக்டிஸ் பண்ணாலும் தேகத்தின் கவர்ச்சியெல்லாம் ஏற்படலைன்னாலும் அந்த நான் தேகம் அப்படின்ற அந்த பற்று, தேகத்தின் மீது ஒரு பற்று இருக்கு. நான் பெண், நான் ஆண் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு. ஆகையால அந்த தேகத்தின் பற்றில் வந்துடுறீங்க அப்படின்றார். இப்பொழுது பாப்தாதா கூறுகிறார், இந்த இறந்து பிறந்திருக்கும் ஜென்மத்தில் ஆத்மா அபிமானி, அதாவது தேகி அபிமானி ஸ்திதி கூட அதேபோல் நேச்சுரல் நேச்சராக இருக்க வேண்டும். அதாவது இயற்கையான இயல்பாக இருக்க வேண்டும். அதாவது தேக அபிமானத்துல இருக்கும் போது அந்த தேக அபிமானத்தினுடைய நேச்சர் சுபாவம்
எவ்வளோ இயல்பானதாக இருந்திருக்கு. இப்போ இறந்து பிறந்திருக்கக்கூடிய ஜென்மம். ஆகையால இந்த ஜென்மத்துல ஆத்ம அபிமானி நிலை அல்லது தேகி அபிமானி நிலை. தேகி அபிமானி நிலை அப்படின்னா தேகத்துல இருந்தாலும் ஆத்ம உணர்வுல இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலை அதே போல நேச்சுரல் நேச்சராக இருக்கணும் தானே அப்படின்றார். தேக அபிமானம் நேச்சுரலாக இருந்திருக்கு அப்படின்னா தேகி அபிமானி நிலையும் நேச்சுரலாக தானே இருக்கணும். நான் ஆத்மா என்று உழைக்க வேண்டியதாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் அதற்கு கொஞ்சம் விவரம் தெரிந்த பிறகு அதற்கு நீ யார், யாருடையவன் என்ற அறிமுகம் கொடுக்கிறார்கள். அதுபோல் எப்பொழுது பிராமண பிறவி எடுத்தீர்களோ அப்பொழுது பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு பிறவி எடுத்த உடனேயே என்ன அறிமுகம் கிடைத்தது? நீங்கள் யார்? அதாவது ஆத்மா என்ற பாடம் உறுதியாக்கப்பட்டதல்லவா? ஆக இந்த முதல் அறிமுகம் இயற்கையான இயல்பாக ஆகிவிட வேண்டும். நேச்சுரல் நேச்சராக ஆகிவிட வேண்டும். இயல்பான சுபாவமோ நிரந்தரமாக இருக்கும். நினைவு செய்ய வேண்டி இருக்காது. அதாவது நேச்சுரல் நேச்சர் அப்படின்னா அது எப்பவுமே இருக்கும். நிரந்தரமாக அது இருக்கும். தூங்கினாலும் அதே சுபாவம் தான், பேசினாலும் அந்த சுபாவம் தான், நடந்தாலும் அதே சுபாவம் தான், இங்கே இருந்தாலும் அதே சுபாவம் தான், எங்கே போனாலும் அதே சுபாவம் தான், நிரந்தரமாக இருக்கும். நினைவு செய்ய வேண்டி இருக்காது. அதுபோல இப்பொழுது சமயத்தின் அனுசாரம் ஒவ்வொரு பிராமண குழந்தையினுடைய ஆத்ம அபிமானி நிலை நேச்சுரலாக இருக்க வேண்டும். நிறைய குழந்தைகளுக்கு இருக்கிறது. யோசிக்க வேண்டியதாக இல்லை. நினைவு சொரூபமாக இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நிரந்தரமாக மற்றும் இயல்பாக நினைவு சொரூபமாக ஆகியே தீர வேண்டும். அதாவது அந்த ஆத்மாபிமானி நிலை இருக்கு, நினைவு சொரூபமாகவும் இருக்கிறாங்க. ஆனால் நிரந்தரமாக நேச்சுரல் நினைவு சொரூபமாக இருக்கணும் அப்படின்றார். ஆகியே தீரணும்ன்றார். அதாவது நஷ்டோ மோகா நினைவு ஸ்வரூபம் என்ற இந்த சிறிய தேர்வுதான் அனைத்து பிராமணர்களுக்கும் இறுதியான கடைசி தேர்வாக இருக்கும். அதாவது பிராமணர்களுக்கான கடைசி தேர்வு எது அப்படின்னா நஷ்டோ மோகா ஸ்மிருதி ஸ்வரூபம். மோகத்தை அழித்து நினைவு ஸ்வரூபமாக இருப்பது. இதுதான் உங்களுடைய கடைசி கொஸ்டின் பேப்பர். இதில் பாஸ் ஆகணும்னா ஆத்ம அபிமானி நிலை நிரந்தரமானதாகவும் நேச்சுரல் ஆனதாகவும் ஆகணும் அப்படின்னு புரிய வச்சுட்டு இருக்கிறார். இல்லைன்னா கடைசி நேரத்துல அந்த தேகத்தின் மீது பற்று அல்லது உறவினர்கள் மீது பற்று ஏதாவது இருந்தது அப்படின்னா ஃபெயில் ஆயிடுவீங்க. ஒரு சிறிய தேர்வு தான். அந்த ஒரு செகண்ட் இல்லை ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் தேக உணர்வுல வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான். ஆகையால பாபா எச்சரிக்கிற மாதிரியும் இருக்கு, அறிவுறுத்துற மாதிரியும் இருக்கு. இந்த வருடத்தில் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த வருடத்தில் விசேஷமான லட்சியம் என்ன வைக்க வேண்டும் என்று நிறைய குழந்தைகள் கேட்கிறார்கள். அதற்கு பாப் தாதா சதா ஆத்ம அபிமானி நினைவு ஸ்வரூபம் ஆகுங்கள் என்று கூறுகிறார். ஜீவன் முக்தியோ கிடைக்கத்தான் போகிறது. ஆனால் ஜீவன் முக்தியை அடைவதற்கு முன்பாக உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். அதாவது ஹிந்தியில ஜீவன் முக்த் மெஹனத் முக்த். ஜீவன் முக்த நிலை அடையணும்னா மெஹனத் முக்த், உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்க. ஜீவன் முக்தி நிலை அப்படின்னா என்ன? வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எந்த விதமான பந்தனமும் இல்லாம அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்ட நிலை. அந்த நிலையை அடையதான் போறீங்க. ஆனா அதற்கு முன்னாடி உழைப்பிலிருந்து விடுபடுங்க அப்படின்றார். இந்த ஸ்திதியானது, அதாவது இந்த நிலையானது நேரத்தை அருகில் கொண்டு வரும். மேலும் உலகத்திலுள்ள உங்களுடைய அனைத்து சகோதர சகோதரிகளை
துக்கம் அசாந்தியிலிருந்து விடுபட செய்யும். உங்களுடைய இந்த நிலை ஆத்மாக்கு முக்தி தாமத்தின் கதவுகளை திறக்க வைக்கும். அதாவது எல்லா ஆத்மாக்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. முக்தி தாமத்தினுடைய கேட் எப்போ திறக்கும், எப்போ எல்லாரும் முக்தி அடையலான்னு சொல்லிட்டு. நீங்க இந்த ஒரு ஸ்திதி அடைஞ்சிட்டீங்கன்னா, உழைப்பிலிருந்து விடுபட்ட ஜீவன் முக்தி நிலை அடைஞ்சிட்டீங்கன்னா, உங்களுடைய சகோதர சகோதரிகளை துக்கம் அசாந்தியிலிருந்து விடுபடுத்த முடியும். அந்த ஆத்மாக்களுக்கு முக்தி தாமத்தினுடைய கதவை திறக்க முடியும். உங்களுடைய சகோதர சகோதரிகள் மீது இரக்கம் வரவில்லையா? நாலாபுறங்களிலும் உள்ள ஆத்மாக்கள் எவ்வளவு கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக உங்களுடைய முக்தி அனைவருக்கும் முக்தி கிடைக்க வைக்கிறது. எனவே இயல்பான நினைவில் இருந்து சக்திசாலி சொரூபமாக எந்த அளவிற்கு ஆகி இருக்கிறேன் என்பதை சோதனை செய்யுங்கள். சக்திசாலி சொரூபமாக ஆகுவதுதான் வீணானதை சகஜமாக முடிவடைய செய்வதாகும். அடிக்கடி உழைப்பு செய்ய வேண்டி இருக்காது. இப்பொழுது இந்த வருடம் குழந்தைகள் மீது இருக்கும் சிநேகத்தினால் பாப் தாதா எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு பிரச்சனையிலும் உழைப்பு செய்வதை பார்க்க விரும்பவில்லை. பிரச்சனைகள் முடிவடைய வேண்டும், மேலும் சமாதான சக்தி ஸ்வரூபம் ஆக வேண்டும். என்ன இது முடியுமா? தாதிமார்கள் சொல்லுங்கள், முடியுமா? டீச்சர்கள் சொல்லுங்கள், முடியுமா? பாண்டவர்களே முடியுமா? முடியுமான்னு யோசிச்சு சொல்லுங்க. பிறகு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இது இருந்ததில்லையா? இப்படி நடந்ததில்லையா? இது நடக்காமல் இருந்திருந்தால் அப்படி ஆகி இருக்காது என்று சொல்லக்கூடாது. அதாவது பாப் தாதா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, சில நேரங்கள்ல குழந்தைகள் சாக்கு போக்கு சொல்லி நீங்க செய்ததே நியாயம் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்றீங்க. ரொம்ப அழகா சொல்வீங்க. இந்த ப்ரோக்ராம் இருந்தது இல்லையா பாபா, ஆகையால இப்படி நடந்துடுச்சு. இப்படி நடக்காமல் இருந்திருந்தால் அப்படி ஆயிருக்காது. உதாரணத்திற்கு இவங்களை இப்படி செய்ய சொன்னேன், அல்லது இவங்களை இந்த நேரத்திற்கு வர சொன்னேன், ஆனா இவங்க வரல, அல்லது இவங்க அதை செய்யல, அப்போ ப்ரோக்ராம் கெட்டு போச்சு. ஆகையால இப்படியெல்லாம் நடந்துடுச்சு. தேக அபிமானத்துல வர வேண்டியது ஆயிடுச்சு, சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, பேச வேண்டியதாயிடுச்சு, அப்படிலாம் சொல்றீங்க. பாப் தாதா உங்களுடைய மிகவும் இனிமையிலும் இனிமையான விளையாட்டை பார்க்கிறேன் என்று கூறுகிறார். இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், உங்களுடைய விளையாட்டையெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றார். ஆகையால என்ன ஆனாலும் சரி, இமயமலையை விடவும் பெரியதாக இருந்தாலும் சரி, 100 மடங்கு பிரச்சனையின் சொரூபமாக இருந்தாலும் சரி, அது உடல் மூலமாக வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், மனதின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், இயற்கை மூலமாக வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். பிரச்சனை அல்லது சூழ்நிலை உங்களுடைய சுயத்தின் மனநிலைக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது. மேலும் சுயஸ்திதிக்கான, அதாவது சுயத்தின் மனநிலைக்கான சாதனம் சுயமரியாதை. ஸ்வமான் அல்லது சுயமரியாதை நேச்சுரல் ரூபத்தில் இருக்க வேண்டும். நினைக்க வேண்டியதாக இருக்கக்கூடாது. அடிக்கடி உழைக்க வேண்டியதாக இருக்கக்கூடாது. அதாவது இல்லை இல்லை, நான் சுயதர்ஷன சக்கரதாரி, நான் கண்ணின் மணி, நான் இதய சிம்ஹாசனதாரி, நான் அதுவாகத்தான் இருக்கிறேன் என்று இருக்கக்கூடாது. அதாவது தேகாபிமானத்துல வந்துடுறது, அதுக்கு அடுத்தது வீணெண்ணங்கள்ல வந்துடுறது. அதுக்கப்புறம் இல்லை இல்லை, நான் கண்மணி, நான் பாபாவுடைய இதயத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஆத்மா, சிம்ஹாசனதாரி ஆத்மா, அதுவாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. நேச்சுரலாகவே இருக்கணும். இது போல அந்த சுய மரியாதையில நேச்சுரலாக இருக்கணும். இது போல நீங்க தானே ஆகணும். வேறு யாராவது அப்படி ஆக வேண்டுமா என்ன?
கல்பத்திற்கு முன்பு யார் ஆகியிருந்தார்கள்? வேறு யாராவது ஆகியிருந்தார்களா? அல்லது நீங்கள்தான் ஆகியிருந்தீர்களா? நீங்கள்தான் ஆகியிருந்தீர்கள். நீங்கள்தான் ஆகப் போகிறீர்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள்தான் ஆகுவீர்கள். இது உறுதி. இவர்கள் அதே போன கல்பத்தின் குழந்தைகள் என்று பாப்தாதா அனைவருடைய முகங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த கல்பத்தினரா அல்லது அநேக கல்பத்தினரா? அநேக கல்பத்தினர்கள் அல்லவா? அப்படிதானே? யார் ஒவ்வொரு கல்பத்தினுடையவர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். அப்படியென்றால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அதாவது ஒவ்வொரு கல்பத்திலையும் நீங்க தான் அடையக்கூடியவர்கள். இது உறுதி அப்படின்றார். உங்களை பார்க்கும்போது போன கல்பத்தினுடைய அதே குழந்தைகள் அப்படின்னு தானே நான் பார்க்குறேன். ஆகையால நாங்க அநேக கல்பத்தினர்கள் அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்க கை உயர்த்துங்க அப்படின்றார். அப்ப எல்லாரும் உயர்த்திருக்காங்க. அதுக்கு பாபா அப்ப நீங்க தான் வெற்றியாளர்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான் அப்படின்றார். உங்களுக்கும் பாஸ் சர்டிபிகேட் அதாவது தேர்ச்சி சான்றிதழ் கிடைத்து விட்டதல்லவா? அல்லது பெற வேண்டுமா? கிடைத்து விட்டது தானே? கிடைத்து விட்டதா அல்லது பெற வேண்டுமா? கல்பத்திற்கு முன்பு கிடைத்தது, இப்பொழுது ஏன் கிடைக்காது? எனவே சான்றிதழ் கிடைத்திருக்கிறது என்ற இந்த நினைவு ஸ்வரூபம் ஆகுங்கள். அது பாஸ் வித் ஆனர். அது மதிப்புடன் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழோ அல்லது தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழோ அதில் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நாம் தான் தேர்ச்சி பெற்றவர்கள். அதாவது பாஸ் வித் ஆனர் சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கலாம் அல்லது பாஸ் சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கலாம். பாஸ் வித் ஆனர்ஸ்க்கும் பாஸ் ஆகுறதுக்கும் வித்தியாசம் இருக்கதான் செய்யும். ஆனாலும் நீங்க தான் பாஸ் ஆயிருக்கிறீங்க. இது பக்கா தானே? அல்லது ரயிலில் போகும்போது மறந்து விடுமா? விமானத்தில் போகும்போது பறந்து விடுமா? இல்லை தானே? இங்க இருக்கும்போது அந்த நினைவிருக்கு. இங்கிருந்து போகும்போது ட்ரெயின்ல போறீங்கன்னா அப்பவும் நினைவு இருக்குமா இல்ல மறந்து போயிடுமா? விமானத்துல போறீங்க அப்படின்னா நினைவு இருக்குமா இல்ல பறந்து போயிடுமா? இல்லை தானே அப்படின்னு கேட்கிறார். பாருங்கள் எப்படி இந்த வருடம் நாலாபுறங்களிலும் சிவராத்திரியை ஊக்க உற்சாகத்தோடு கொண்டாட வேண்டும் என்று திட சங்கல்பம் செய்தீர்கள். கொண்டாடி விட்டீர்கள் அல்லவா? திட சங்கல்பத்தினால் என்ன நினைத்தீர்களோ அது நடந்துவிட்டதல்லவா? இது எந்த விஷயத்தின் அதிசயம்? ஒற்றுமை மற்றும் உறுதித்தன்மையின் அதிசயம். 67 நிகழ்ச்சிகள் செய்வதற்காக யோசித்தீர்கள். ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக சில குழந்தைகள் செய்திருப்பதை பாப்தாதா பார்த்தார். அதாவது 2003ல் நம்முடைய ஆர்கனைசேஷனுடைய வயது 67. ஆகையால அந்த சிவராத்திரிக்கு ஒவ்வொருத்தரும் 67 ப்ரோக்ராம்ஸ் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க. ஆனா சிலர் அதை விட அதிகமாகவே செய்திருக்கீங்க அப்படின்னு பாபா சொல்றார். இது சக்தி சுரூபத்தின் அடையாளம் ஆகும். ஊக்க உற்சாகத்தின் நடைமுறை நிரூபணம் ஆகும். தானாகவே நாலாபுறங்களிலும் செய்துவிட்டீர்கள் அல்லவா? அதேபோல் அனைவரும் இணைந்து ஒருவருக்கொருவர் தைரியத்தை அதிகரித்து இப்பொழுது சமயத்தை அருகாமையில் கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்ற இந்த சங்கல்பம் செய்யுங்கள். ஆத்மாக்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும். ஆனால் அது எப்பொழுது நீங்கள் சிந்திப்பதை நினைவு சொரூபத்தில் கொண்டு வருவீர்களோ அப்பொழுதுதான் நடக்கும். வெளிநாட்டினருடைய விசேஷமான ஸ்நேக சந்திப்பு மற்றும் மீட்டிங் இருக்கிறது. மேலும் பாரதவாசிகளுடைய மீட்டிங் நடைபெற இருக்கிறது என்பதை பாப்தாதா கேள்விப்பட்டார். மீட்டிங்கில் சேவைக்கான திட்டத்தை மட்டும் உருவாக்கக்கூடாது. உருவாக்க வேண்டும், ஆனால் பேலன்ஸ்டாக உருவாக்க வேண்டும்.
அதாவது சேவை மற்றும் சுய முயற்சியினுடைய பேலன்ஸ் இருக்கணும். பேலன்ஸினுடையதாக இருக்கணும் அப்படின்றார். ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுங்கள். அதன் மூலம் அனைவரும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகி முன்னேறி பறந்து செல்லட்டும். வள்ளல் ஆகி ஒத்துழைப்பு கொடுங்கள். விஷயங்களை பார்க்காதீர்கள், ஒத்துழைப்பவராக ஆகுங்கள். சில நேரத்துல அப்படி இருக்கும். நம்முடைய ஐடியாஸ் நடைமுறைப்படுத்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்துல தோணும், நான் ஏன் ஒத்துழைக்கணும்? நான் சொன்ன ஐடியா அவங்க ஏத்துக்கலையே! அப்படிலாம் தோணும். அதுக்கு பாப்தாதா சொல்லிட்டு இருக்காரு. விஷயங்கள பார்க்காதீங்க. நீங்க உதவி செய்யக்கூடியவர்கள் ஆகுங்க. சகயோகிகள் அப்படின்றார். ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக ஆகுங்கள் அப்படின்றார். சுயமரியாதையில் இருங்கள் மற்றும் மரியாதை கொடுத்து உதவியாளர் ஆக்குங்கள். ஏனென்றால் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் ஒருவேளை நீங்கள் பூர்வமாக மரியாதை கொடுக்கிறீர்கள் என்றால் இது மிக மிக பெரிய புண்ணியமாகும். பலவீனமான ஆத்மாவை ஊக்க உற்சாகத்தில் கொண்டு வந்தீர்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய புண்ணியம். கீழே விழுந்திருப்பவர்களை தள்ளிவிடக் கூடாது, அரவணைக்க வேண்டும். அதாவது வெளிப்புறமாக கட்டி அணைக்க கூடாது. அரவணைப்பது என்றால் தந்தைக்கு சமமாக ஆக்குவது, ஒத்துழைப்பு கொடுப்பதாகும். இந்த வருடம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள் அல்லவா? மரியாதை கொடுக்க வேண்டும் மற்றும் சுயமரியாதையில் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். சக்திசாலியாக ஆக்க வேண்டும். வீணான விஷயங்களில் செல்லக்கூடாது. யார் பலவீனமான ஆத்மாக்களோ அவர்கள் ஏற்கனவே பலவீனமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பலவீனத்தையே பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் எப்படி உதவி செய்பவர் ஆகுவீர்கள்? ஒத்துழைப்பு கொடுங்கள், அப்பொழுது ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அனைத்தையும் விட சகஜ முயற்சி என்னவென்றால், வேறு எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் அனைத்தையும் விட சகஜ முயற்சி ஆசீர்வாதங்கள் கொடுங்கள், ஆசீர்வாதங்கள் பெறுங்கள் என்பதாகும். மரியாதை கொடுங்கள், மகிமைக்குரியவர் ஆகுங்கள். மரியாதை கொடுப்பவர்கள்தான் அனைவர் மூலமாக மரியாதைக்கு உரியவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். மேலும் எந்த அளவு இப்பொழுது மரியாதைக்கு உரியவர்களாக ஆகுவீர்களோ அந்த அளவே ராஜ்ய அதிகாரியாக மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாவாக ஆகுவீர்கள். கொடுத்து கொண்டே செல்லுங்கள், பெற வேண்டும் என்பது கூடாது. பெற்றுக்கொண்டு பிறகு கொடுப்பது என்பது வியாபாரிகளின் வேலை. நீங்களோ வள்ளலின் குழந்தைகள். நீ கொடுத்தா நான் கொடுப்பேன் அப்படின்னா அது பிஸ்னஸ். அது பிஸ்னஸ்மேனுடைய வேலை. நீங்க பிஸ்னஸ்மேன் இல்லை, வள்ளல். ஆகையால அவங்க கொடுத்தா நான் கொடுப்பேன் இருக்காதீங்க. அவங்க என்னை மதிச்சா நான் மதிப்பேன் அப்படிலாம் இருக்காதீங்க. அவங்க மதிச்சாலும் மதிக்கலனாலும் நீங்க மதிப்பு கொடுத்துக்கிட்டே போங்க. மற்றபடி பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுடைய சேவையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அனைவரும் நன்றாக சேவை செய்திருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது இன்னும் முன்னேற வேண்டும் அல்லவா? வார்த்தைகள் மூலம் அனைவரும் நன்றாக சேவை செய்திருக்கிறீர்கள். சாதனங்களின் மூலம் செய்யப்பட்ட சேவைக்கான ரிசல்ட் நன்றாக வெளிப்பட்டிருக்கிறது. அநேக ஆத்மாக்களின் புகாரையும் முடித்து விட்டீர்கள். கூடவே சமயத்தின் தீவிர வேகத்தை பார்த்து பாப்தாதா இதைதான் விரும்புகிறார். அதாவது கொஞ்ச ஆத்மாக்களுக்கு மட்டும் சேவை செய்யக்கூடாது. ஆனால் விஸ்வத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி கொடுப்பதற்கு முக்தி வழங்கும் வள்ளலாகிய நீங்கள்தான் நிமித்த ஆத்மாக்களாகி இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் தந்தைக்கு துணைவர்களாக இருக்கிறீர்கள். எனவே சமயத்தின் வேகத்தின் அனுசாரம் இப்பொழுது ஒரே நேரத்தில்
3 சேவைகளும் இணைந்தே செய்ய வேண்டும். 1 வார்த்தைகள், 2வது சுயத்தின் சக்திசாலி நிலை மற்றும் 3வது உயர்ந்த ஆன்மீக அதிர்வலைகள். அதாவது சேவை செய்றீங்க, வார்த்தைகள் மூலமாக சொற்பொழிவு செய்றீங்க அப்படின்னா, சொற்பொழிவு மட்டும் செய்யக்கூடாது. அது வெறும் வார்த்தைகளாக மட்டும் இருக்கக்கூடாது. உயர்ந்த மனநிலையில இருந்து செய்யணும். உயர்ந்த ஆன்மீக வைப்ரேஷன்ஸ் மூலமாக செய்யணும் அப்படின்றார். எங்கு சேவை செய்தாலும் அங்கு எப்படிப்பட்ட ஆன்மீக அதிர்வலைகளை பரப்ப வேண்டும் என்றால், அந்த அதிர்வலைகளின் பிரபாவத்தில் சகஜமாக கவர்ந்திழுக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி வைப்ரேஷன்ஸை நீங்க உருவாக்குங்க. வாயுமண்டலத்தை உருவாக்குங்க. நீங்க எங்க சேவை செய்தாலும் அந்த வைப்ரேஷன்ஸே எல்லாரையும் கவர்ந்திழுக்கும். பாருங்கள், இப்பொழுது கடைசி பிறவியில் கூட உங்கள் அனைவருடைய ஜட சித்திரங்கள் எப்படி சேவை செய்து கொண்டிருக்கிறது என்று. வார்த்தைகளால் பேசுகிறார்களா என்ன? அதிர்வலைகள் எப்படி இருக்கிறது என்றால், அதன் மூலம் பக்தர்களின் பாவனைக்கான பலன் சகஜமாக கிடைத்து விடுகிறது. அதுபோல் அதிர்வலைகள் சக்திசாலியாக இருக்க வேண்டும். அதிர்வலைகளின் மூலம் அனைத்து சக்திகளின் கிரணங்கள் பரவ வேண்டும். வாயுமண்டலம் மாறிவிட வேண்டும். அதிர்வலைகள் என்பது அப்படிப்பட்டது. அது உள்ளத்தில் முத்திரை பதித்தது போல் பதிந்து விடுகிறது. உங்கள் அனைவருக்கும் இந்த அனுபவம் இருக்கிறது. ஒரு ஆத்மாவிற்காக ஒருவேளை ஏதாவது நல்ல அல்லது தீய அதிர்வலைகள் உங்கள் உள்ளத்தில் பதிந்து விட்டது என்றால், எவ்வளவு நேரம் அதனுடைய தாக்கம் இருக்கும் என்ற அனுபவம் இருக்கிறதல்லவா? நீண்ட நேரம் இருக்கிறதல்லவா? அதாவது ஒரு ஆத்மாவை பற்றி நல்லதோ கெட்டதோ வைப்ரேஷன்ஸ் உள்ள பதிஞ்சிடுச்சு, இம்ப்ரெஷன் பதிஞ்சிடுச்சு அப்படின்னா, அது நீண்ட நேரம் இருக்குதானே? ப்ளஸ்ஸோ மைனஸோ ஒருத்தரை பத்தி நம்ம மனதிற்குள்ள பதிஞ்சிடுச்சுன்னா அது எவ்வளோ காலம் இருக்கு? அதை நீக்க விரும்பினாலும் நீங்குவதில்லை. யாருடைய தீய வைப்ரேஷனாவது பதிந்து விட்டால் சகஜமாக வெளியேறுகிறதா? உங்களுடைய சர்வ சக்திகளுடைய கிரணங்களின் அதிர்வலைகள் முத்திரை பதிப்பது போன்று வேலை செய்யும். வார்த்தைகளை மறந்து போகலாம், ஆனால் அதிர்வலைகளின் முத்திரையானது சகஜமாக நீங்காது. அனுபவம் இருக்கிறதல்லவா? இருக்கிறது தானே அனுபவம். குஜராத்தை சேர்ந்தவர்கள், பாம்பேயை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் ஊக்க உற்சாகத்தை காண்பித்தார்களோ அவர்களுக்கும் பாப்தாதா பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கொடுக்கிறார். ஏன்? என்ன விசேஷ தன்மை இருந்தது? எதற்காக வாழ்த்துக்கள் கொடுக்கிறார்? பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை செய்து கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் குறிப்பாக வாழ்த்துக்கள் ஏன் கொடுத்து கொண்டிருக்கிறார்? ஏனென்றால் ஒற்றுமை மற்றும் திடத்தன்மை என்ற 2 விதமான விசேஷ தன்மைகள் இருந்தது. எங்கே ஒற்றுமை மற்றும் திடத்தன்மை இருக்கிறதோ அங்கே 1 வருடத்திற்கு பதிலாக 1 மாதம் என்பது 1 வருடத்திற்கு சமமாகும். அதாவது பாபா அந்த மெகா ப்ரோக்ராமை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். ஒரே மாதத்துல மெகா ப்ரோக்ராம் செய்து முடிச்சிட்டாங்க. அதுக்கு தான் வாழ்த்துக்கள் அப்படின்றார். பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் நிறைய செய்திருக்கலாம், ஆனால் இப்போ அஹமதாபாத்ல செய்தாங்க. குஜராத்னுடைய எல்லா சென்டர்ஸும் வந்து ஒற்றுமையா இருந்து அந்த திடத்தன்மையோடு ஒன்று சேர்ந்தாங்க. அதனால்தான் அந்த லட்சக்கணக்கில் சேர முடிஞ்சது. அதுக்கு பாபா சொல்றார், திடத்தன்மையும் ஒற்றுமை இருந்தா 1 வருஷமெல்லாம் தேவையில்லை, 1 மாதமே போதும். அதுவே 1 வருடம் போல உங்களுக்கு நேரம் கிடைக்குது அப்படின்றார். என்ன வேணாலும் செய்யலாம். ஒற்றுமை இருந்ததுன்னா எந்த சேவை வேணாலும் நல்லா செய்யலாம். குஜராத் மற்றும் பாம்பேயை சேர்ந்தவர்கள் கேட்டீர்களா? நல்லது. இப்பொழுது 1 நொடியில் ஞான சூரியன் என்ற நிலையில் நிலைத்திருந்து நாலாபுறங்களிலும் உள்ள பயத்தில் இருக்கும், அலைச்சலில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு சர்வ சக்திகளின் கிரணங்களை பரப்புங்கள்.
மிகுந்த பயத்தில் இருக்கிறார்கள். சக்தி கொடுங்கள். அதிர்வலைகளை பரப்புங்கள். நல்லது. பாப் தாதா ட்ரில் செய்வித்தார். நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் விதவிதமான அன்பு நினைவுகள் மற்றும் சமாச்சாரத்தை பற்றிய கடிதங்கள் மற்றும் இமெயில் தந்தையிடம் வந்து சேர்ந்து விட்டது. ஒவ்வொருவரும் என்னுடைய நினைவையும் கொடுங்கள், என்னுடைய நினைவையும் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு அன்பான குழந்தையின் நினைவும் பாப் தாதாவிடம் வந்து சேர்ந்து விட்டது என்று பாப் தாதா கூறுகிறார். தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் பாப் தாதாவின் இதய சிம்ஹாசனதாரியாக இருக்கிறீர்கள். எனவே நினைவு கொடுங்கள், நினைவு கொடுங்கள் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவை அனைத்தும் பாபாவிடம் வந்தடைந்து விட்டது. இந்த குழந்தைகளின் அன்பு மற்றும் தந்தையின் அன்பு குழந்தைகளை பறக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது குழந்தைகளுக்கு தந்தை மீது எவ்வளோ அன்பு இருக்கு. மதுபனுக்கு அவங்க வரலனாலோ மதுபனுக்கு கிளம்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க, பாப் தாதாவுக்கு எங்களுடைய அன்பு நினைவு கொடுங்க, அன்பு நினைவு கொடுங்கன்னு சொல்லி. உங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்கு, பாபாவுக்கும் உங்க மீது எவ்வளோ அன்பு இருக்கு. இந்த அன்பு தான் உங்களை வந்து பறக்க வைக்கிறது அப்படின்றார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள மிக உயர்ந்த பாக்யவான் கோடியில் ஒரு சில விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா சுயமரியாதையில் இருக்கக்கூடிய, மரியாதை கொடுக்கக்கூடிய, சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா நினைவு ஸ்வரூபம் மற்றும் சக்தி ஸ்வரூப ஆத்மாக்களுக்கு, சதா ஆடாத அசையாத நிலை என்ற ஆசனத்தில் நிலைத்திருக்கும் சர்வசக்தி ஸ்வரூபமான குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாதி அவர்களுடன் பாப் தாதா உங்களை பார்த்து விசேஷமாக மகிழ்ச்சி அடைகிறார். ஏன் மகிழ்ச்சி அடைகிறார்? எப்படி பிரம்மா தந்தை அனைவருக்கும் இதை செய்ய வேண்டும், இப்பொழுது செய்ய வேண்டும் என்று ஆர்டர் செய்து கொண்டிருப்பார். அதாவது சேவைன்னு வரும்போது இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவார். அதேபோல் நீங்களும் பிரம்மா தந்தையை ஃபாலோ செய்தீர்கள். அதாவது மெகா ப்ரோக்ராம் செய்வதற்கான எண்ணம் பிரகாஷ்மணி தாதியினுடையது. தாதிக்கு இந்த எண்ணம் வருது, செய்ய முடியுமா, செய்வீங்களா, செய்யுங்க அப்படின்னு செய்ய வச்சுட்டாங்க. அதுக்கு தாதி பாப் தாதாவை பார்த்து நீங்களும் எங்க கூடவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பாப் தாதா, அது இருக்கவே இருக்கு, நாங்க உங்க கூட இருக்கிறோம், ஆனாலும் நீங்க தானே நிமித்தமானீங்க அப்படின்றார். மேலும் அப்படி திட சங்கல்பம் செய்திருக்கிறீர்கள், அதனால் நாலா புறங்களிலும் வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆகையால் உங்களிடம் ஆன்மீக சக்தி மிகவும் மறைமுகமாக நிறைந்திருக்கிறது. உடல்நிலை நன்றாக இருக்கிறதா? ஆன்மீக சக்தி எவ்வளவு நிரம்பி இருக்கிறது. ஆகையால் உடல்நிலை ஒன்றுமே இல்லை. அதிசயம் அல்லவா? அதாவது உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு, உனக்குள்ளதான் ஆன்மீக சக்தி அவ்வளவோ நிரம்பி இருக்கே, அதுக்கு முன்னாடி உடல்நிலை என்ன பண்ண போகுது, அது ஒண்ணுமே இல்லை அப்படின்றார். இப்படி தாதிகள் சந்திப்பதை பார்க்கும் போது நாமும் தாதியாக இருந்திருந்தால் சந்தித்திருப்போம் அல்லவா என்று அனைவருடைய உள்ளமும் விரும்புகிறது. நீங்களும் கூட தாதியாகுவீர்கள். இப்பொழுது பாப் தாதா உள்ளத்தில் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். இன்னும் கொடுக்கவில்லை. அதாவது என் மனதிற்குள்ள ஒரு பிளான் இருக்கு, இன்னும் அது உங்களுக்கு சொல்லல, இன்னும் வெளிப்படுத்தல அப்படின்றார். யாரெல்லாம் சேவையினுடைய, அதாவது பிரம்மா பாபாவினுடைய சாகார சமயத்தில் ஆதி ரத்தினங்கள் வெளிப்பட்டார்களோ, அதாவது பிரம்மா பாபா சாக்காரத்தில் இருக்கும் போது, அந்த காலத்துல சேவை செய்யும் போது எந்த ஆத்மாக்கள் பிறந்தாங்களோ, பாபா குழந்தைகளாக மாறினாங்களோ, அந்த ஆதி ரத்னங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கிறார். அவர்களுடைய குழுவை உருவாக்க வேண்டும். எப்பொழுது செய்வீர்கள்? அதுக்கு பதில் கொடுக்குறாங்க தாதிமார்கள்.
அதுக்கு தாதிஜி கேட்டுட்டு இருக்காங்க, எப்பொழுது செய்யலாம்? அதுக்கு பாப்தாதா சொல்லிட்டு இருக்கார், எப்பொழுது நீங்கள் செய்வீர்களோ அப்பொழுது இந்த கடமை உங்களுடையது. அதாவது ஜானகி தாதியை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய உள்ளத்தின் சங்கல்பமும் இருக்கிறதல்லவா? எப்படி தாதிகளாகிய உங்களுடைய ஒற்றுமை மற்றும் உறுதித்தன்மையுடைய குழு பக்காவாக இருக்கிறதோ, அப்படி ஆதி சேவையினுடைய ரத்னங்களின் குழு பக்காவாக ஆக வேண்டும். இது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் சேவையோ அதிகரிக்கத்தான் போகிறது. ஆகையால் குழுவின் சக்தியினால் என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும். குழுவின் அடையாளத்தின் ஞாபகார்த்தம் பஞ்ச பாண்டவர்கள். அதாவது பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்கனாலே 5 பேருனால என்ன அர்த்தம்? அது குழுவின் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நல்லது. இப்பொழுது யார் சாக்கார பிரம்மா பாபா இருக்கும் போதே சேவைக்காக சென்டரில் இருந்தீர்களோ, சேவை செய்தீர்களோ, அவர்கள் எழுந்திருங்கள். சகோதரர்களும் இருக்கிறார்கள். பாண்டவர்கள் இல்லாமல் வழி இல்லை. இங்கேயோ சிலர் இருக்கிறார்கள், ஆனால் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். குழுவை ஒன்று சேர்ப்பதற்கான பொறுப்பு இவர்களுடையது. அதாவது ஜானகி தாதியினுடையது. தாதியோ முதுகெலும்பாக இருக்கிறார். மிகவும் நல்ல நல்ல ரத்தினங்களாக இருக்கிறீர்கள். நல்லது. எல்லாம் சரியாக இருக்கிறதா? உங்களுடைய குழு மகானானது, கோட்டை உறுதியானதாக இருக்கிறது. ஆகையால் சேவை செய்து கொண்டே செல்லுங்கள். நல்லது. வரதானம். சுயமரியாதை என்ற சீட்டில் செட்டாகி ஒவ்வொரு சூழ்நிலையையும் கடந்து செல்லக்கூடிய சதா வெற்றியாளர் ஆகுங்கள். நான் வெற்றி ரத்தினம், மாஸ்டர் சர்வசக்திவான் என்று சதா தன்னுடைய இந்த சுயமரியாதை என்ற சீட்டில் செட்டாகி இருங்கள். சீட் எப்படியோ அது போன்ற லட்சணங்கள் வரும். எந்த ஒரு சூழ்நிலை முன்னால் வந்தாலும் நொடியில் தன்னுடைய இந்த சீட்டில் நிலைத்து விடுங்கள். சீட்டில் இருப்பவர்களுடைய கட்டளையை தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சீட்டில் இருந்தீர்கள் என்றால் வெற்றியாளராகி விடுவீர்கள். சங்கம யுகமே சதா வெற்றியாளர் ஆகுவதற்கான யுகமாகும். இந்த யுகத்திற்கு வரதானம் இருக்கிறது. எனவே வரதானியாகி வெற்றியாளர் ஆகுங்கள். ஸ்லோகன். அனைத்து ஆசைகள் ஆர்வங்கள் மீது வெற்றி அடையக்கூடியவர்கள்தான் சிவசக்தி பாண்டவ சேனை ஆவார்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை. திருப்தி என்றால் ஹெட் அண்ட் ஹார்ட், இதயமும் புத்தியும் ஓய்வில் இருப்பதாகும். அதாவது உள்ளமும் தலையும் காமா இருக்கணும். சுகம் சாந்தியினுடைய நிலையில இருக்கணும். திருப்தி தந்தையின் மற்றும் அனைவரின் ஆசீர்வாதங்கள் அடைய வைக்கிறது. திருப்தியான ஆத்மா நேரத்திற்கேற்றாற்போல் தான் பாபா மற்றும் அனைவருடைய ஆசீர்வாதங்களின் விமானத்தில் பறந்து கொண்டிருப்பதாக அனுபவம் செய்யும். ஆசீர்வாதங்களை வேண்டுவதில்லை, ஆனால் ஆசீர்வாதங்கள் சுயம் அவர்களிடம் தானாகவே வரும். இப்படிப்பட்ட திருப்தி மணியாக, அதாவது சித்தி ஸ்வரூப தவி ஆகுங்கள். ஓம் சாந்தி. பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார
தந்தாய்